உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க, ரிஷபராசி நேயர்களுக்கு மே மாதத்தில் சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இந்த மே மாதத்தில் என்னென்ன மாற்றம் தரப்போகிறாரு ரிஷபராசி நேயர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னாவே, குரு பயிற்சி ஆக போகிறாருங்க. இந்த மே மாதத்தில் குரு பயிற்சி ஆகிறாருங்க. குரு பயிற்சி ஆகிறதுனால சிறப்பான ஒரு மாதமாக அமைய போகுதுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடந்த 2 வருஷ காலமாக இருந்து ரிஷபராசி நேயர்கள் பல வடிவான கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. தொழிலில் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும், தொழிலில் லாஸ் ஆகிருப்பீங்க. எந்த தொழிலும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் பல வடிவான நஷ்டத்தை சந்திச்சுட்டு நீங்கள் போயிருப்பீங்க ரிஷபராசி நேயர்கள். அந்தளவுக்கு உங்கள் சூழ்நிலைகள் உருவாயிருக்கும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பத்துலேயும் நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சிக்கல்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்தில் திருமண யோகத்துலேயும் தடையாக இருக்கும். திருமணத்துலேயும் ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்தாலும் செட் ஆகலை, பொண்ணு பார்த்தாலும் செட் ஆகலை, இன்று நாளை இன்று போயிட்டுருக்கும், நாள்கள் வருஷங்கள் போயிடுச்சு, எனக்கு ஒரு நல்லது நடக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, புத்திர செல்வங்கள் இல்லாமல் தடங்கள் மேல் தடங்களாக இருக்கும். கல்யாணம் ஆகி 2-3 வருஷமாக இப்போ புத்திர செல்வங்களும் தடையாக இருக்கும். உடல் திரையத்தில் நோய் நொடியில் பிரச்சனைகள் சந்திச்சிட்டீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ரிஷபராசி நேயர்கள் பலவடியான கஷ்டத்தை நீங்கள் சந்திச்சிட்டீங்க, அவமானத்தை சந்திச்சிட்டீங்க. கொடுத்தது காசு விரயமாக கேட்க போனால் பகையாக இருக்கும். படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க. பல வடிவான சிக்கல்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த ரிஷபராசி நேயர்கள். படித்த படிப்புக்கான வேலையாக அமையல, வெளிநாடு வெளி தேசம் போகலான்னு போக முடியல, எதுவுமே அமையாமல் நாள்கள் வருஷங்கள் தைகள் தான் போச்சு தவிர எதுவுமே சாதிக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க நீங்கள். அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரங்கள் இப்போ வந்துருச்சு. அதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு ரிஷபராசிக்கு. குரு பயிற்சி மே மாதத்தில் ஆக போகிறாருங்க. மே மாதத்தில் ஆகிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பட்ட கஷ்டம் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. யார் கேவலமாக பேசுகிறாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்ட போகிறீங்க. இந்த மே மாதத்தில் மிக சிறப்பான ஒரு மாதமாகப்பட்டது அமைய போகுதுங்க. குரு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த குரு பயிற்சி ஆகிறதுனால தொழிலில் வளர்ச்சி ஆக போகுது. 6ஆம் பாவத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறப்பான முறையில் இருக்குதுங்க. அதனால் வளர்ச்சி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ராசிக்கு பார்க்கும்போது கும்பத்தில் லாபஸ்தானத்தில் குரு பார்வை பாடுறாருங்க. 6ஆம் பார்வையை குரு பார்வை பார்க்குறாரு கும்பத்தில். ராகு பகவான் 10ஆம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் தொழிலில் வளர்ச்சி ஆக போகிறீங்க. மிக சிறப்பான முறையில் வாழ்ந்து காட்ட போகிறீங்க. 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க. இந்த வருஷமும் உங்களுக்கு சாதகமான முறையில் அமையும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மே மாதத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு, ராகு கேது பயிற்சி ஆகிறாருங்க, சுக்கர் பகவானும் பயிற்சி ஆகிறாருங்க, சூரிய பகவானும் பயிற்சி கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுனால அற்புதமான முறையில் மாற்றங்கள் சந்திக்கிறீங்க. திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும், கை கூடி வரும், திருமண யோகம் பலன்கள் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த மாதமாகப்பட்டது 15ஆம் தேதிக்கு மேலே திருமண யோகம் கைக்கூடி வர அளவுக்கு இந்த வருஷமாகப்பட்டது இருக்குது. இந்த மாதத்துலேயே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே திருமண யோகம் கைக்கூடி வரும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, புத்திர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வங்கள் அருமையான முறையில் வளர்ச்சி ஆக போகுது. புத்திர செல்வங்கள் பிறகு போகுது. புத்திர செல்வங்கள் தடையில்லாமல் கைக்கூடி வரப்போகுது. இந்த மே மாதத்துக்கு 15ஆம் தேதிக்கு மேலே குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் மிக அற்புதமான முறையில் புத்திர செல்வங்கள் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கன்ஃபார்மாக உங்களுக்கு சிறப்பான முறையில் புத்திர செல்வங்கள், நீங்கள் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு புத்திர செல்வங்கள் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
கண்டிப்பாக மே மாதத்துக்கு மேலே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மே மாதம் குரு பயிற்சி ஆகிறாரு. குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் மிக சிறப்பான முறையில் தொழில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு படிச்சுட்டு அவங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் கிடைக்க போகுது. படிச்சுட்டு வெளிநாடு போகலாம்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போக வேண்டிய யோகமும் அமையும். படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். பொது துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல ஒரு செல்வாக்க முறையில் வாழ போகிறீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பான முறையில் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் திரேகத்தில் தொந்தரவு கொடுத்துட்ருக்கிறவங்களுக்கு, எனக்கா உடம்பு ரீதியில் ஹாஸ்பிட்டல் செலவு கொடுத்துருக்கிறவங்களுக்கு, தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மே மாதம் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் உடம்பில் இருக்கிறதுல பிரச்சனைகள், ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிரச்சனை, தொந்தரவு இருக்கிற உடம்பில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க, நோய் நொடிகள் கஷ்டப்பட்டுருக்கிறவங்களுக்கு தீருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குரு பயிற்சி அப்புறம் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான முறையில் உடம்பில் உடல் திரேகத்தில் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு வீடு வாசல் கட்டலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு வாசல் கட்ட வேண்டிய யோகம் அவங்களுக்கு முழுமையான முறையில் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வீடு வாசல் கட்டாதவங்க கண்டிப்பாக வீடு கட்டலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதமாகப்பட்டது குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக வீடு கட்ட வேண்டிய யோகம் முழுமையான முறையில் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப நாள் இடம் வாங்கலாம்னு நினைக்கிறேன், வாங்க முடியாமல் தடங்கள் ஆகிட்டு இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இடம் வாங்குவீங்க. இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு அமையும். எனக்கு உங்களுக்கு வந்துச்சு பார்க்குங்க. குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் மே மாதத்தில் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் யோகம்ன்றது கண்டிப்பாக இருக்குது. எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க, ராகு பகவான் 10ஆம் பாவமாக இருக்கிறதுனால, லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீடு கட்டாதவங்க கண்டிப்பாக வீடு கட்ட வேண்டிய யோகமும் அமையும். இடம் வாங்காதவங்களுக்கு இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி சூழ்நிலைகள் அவங்களுக்கு முழுமையான முறையில் கிடைக்கும். எனக்கு லாபஸ்தானத்தில், கும்பத்தில் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் 10ஆம் பாவமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக 100% சொல்லணுனாக்கா வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க, இடம் வாங்காதவங்க இடம் வாங்கியே தீருவீங்க. புதுசாக ஒரு இடம் வாங்கலாங்க, இப்போ வீடு கட்டியிருக்கிறவங்களும் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கும் ஒரு சூழ்நிலை அமையும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு ரொம்ப நாள் ஒரு இடம் விற்க முடியாமல் சேல்ஸ் ஆகாமல் இருக்குதுங்க, அது சேல்ஸ் ஆகுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இடம் விற்றே தீருவீங்க. ஏன்னா ரொம்ப நாளாக இடம் விற்காமல் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் விற்கலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது சேல்ஸ் பண்ணிவிடுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு யோகமாகப்பட்டது இருக்குதுங்க. ஏன்னா இந்த வருஷமாகப்பட்டது குரு பயிற்சி ஆகிறதுனால, மே மாதத்தில் ஆகிறதுனால மே மாதத்துலேயும் நல்லா இருக்குது. இந்த வருஷத்துலேயும் மிக சிறப்பான முறையில் கண்டிப்பாக வளர்ச்சி ஆகுறீங்க. எனக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிருக்கிறார், குரு பகவான் பயிற்சி ஆக போகிறாரு, ராகு கேது பகவானும் பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக இந்த ரிஷபராசினியர்களுக்கு மிக சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் வாழ்ந்து காட்ட போகிறீங்க. அந்த அளவுக்கு இந்த வருஷமாகப்பட்டது நல்ல யோகமாக பலன்கள் கொடுக்குறாரு. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. மிக சிறப்பான முறையில் வாழ்ந்து காட்டுவீங்க. அடுத்து வந்து பார்த்தா குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் வண்டி வாகனம் வாங்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், நல்லது நடக்கும். திருமணம், 2ஆம் திருமண யோகம் தடையாக இருக்கிறவங்களுக்கு 2வது திருமண யோகம் கைக்கூடி வரும். எனக்கு முதல் திருமண யோகத்தில் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க சேர்ந்து வாழ வேண்டிய யோகமும் அமையும். 2வது திருமண யோகமும் கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்துச்சு பார்க்கும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வாழ்க்கையும் சுபட்சமாக அமையும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த தெய்வத்துக்கு நீங்கள் போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டாக்கா, குரு பகவானை நீங்கள் வணங்கிட்டு வாங்க. குரு பகவானை வணங்கிட்டு வாங்க, சிவன் பகவானை நீங்கள் வணங்கிட்டு வாங்க, அம்மனோட தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. இந்த 3 தெய்வத்தை கட்டாமல் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் 3 தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒரு பொது பலன் தாங்க. இந்த பொது பலனில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த சுய ஜாதகம் மட்டும் கரெக்டான முறையில் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்கள் இந்த வருஷம் மிக சிறப்பான முறையில் சாதிக்க போகிறீங்க.
அனைத்து துறையிலையும் அனைத்து விஷயத்துலையுமே சாதிக்க போகிறீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு மிக மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த சுயஜாதம் மட்டும் கட்டாமல் இருந்தால் நீங்கள் நம்பர் 1 இருக்க போகிறீங்க. அந்தளவுக்கு டாப்பில் இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஸ் பட்டன் அழுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்தடுத்த பதிவு நான் போடுறேன். கண்டிப்பாக மீண்டும் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.